பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த மார்ச் மாதம் 26ஆம் தேதி அன்று நாம் தியானத்திற்கென்று எடுத்துக்கொள்கிற வேத வசனம் நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் யோவான் எழுதின சுவிசேஷகம் 14ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். Gospel according to John chapter 14 verse 27. சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. ஆமேன். கர்த்தருடைய இந்த நல்ல வாக்குத்தத்தமான வசனத்துக்காக தேவனுக்கு நாம் நன்றி செலுத்துவோம். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் என்று சொல்லி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தம் சீஷர்களை விட்டு தன்னுடைய பிதாவினிடத்துல போகிறோம் என்று சொல்லி அறிந்திருந்தபடினால அவர்கள் அதன் நிமித்தம் கலங்கக்கூடாது, பயப்படக்கூடாது என்று சொல்லி ஆண்டவர் இப்படி அருமையான ஒரு வாக்கு தத்தத்தை அவர்களுக்கு கொடுக்கறதை நம்ம இங்க பார்க்கிறோம். ஆமே. பிரியமான இன்றைக்கு நமக்கும் ஆண்டவர் அதே சமாதானத்தை நமக்கு கொடுக்கிறாங்க. ஆமே. இந்த உலகம் கொடுக்கிற பிரகாரமாய் அல்ல என்று சொல்லி ஆண்டவராய் இயேசு என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு வைத்து போகிறேன் என்று சொல்லி அவருடைய சமாதானத்தை நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. ஆமே. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர் சமாதான பிரபு, அவர் சமாதான காரணர், அவர் சமாதானம் பண்ணுகிற தேவன். ஆமே. இந்த உலகத்துல எதை வேணா நம்ம காசு கொடுத்து நம்ம வாங்கிடலாம். ஆனா நமக்கு இந்த பீஸ், இந்த சமாதானத்தை காசு கொடுத்து நம்ம வாங்கவே முடியாது இல்லையா? இது நமக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு இல்லையா? ஆண்டவரே நம்பி இருக்கிற பிள்ளைகளாகிய நமக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஒரு பெரிய பிளஸ்ஸிங் இந்த சமாதானம் இல்லையா? அப்படின்னா நமக்கு எந்த பிரச்சனைகளும் இருக்காதா? அப்படி கிடையாது இல்லையா? நம்ம எந்த பிரச்சனைகள் வழியாக நம்ம கடந்து போனாலும் இல்லையா, அது அந்த சூழ்நிலையின் மத்தியிலையும் ஆண்டவர் நம்மளோடு இருக்கிறார், ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார் அப்படின்ற அந்த ஒரு நம்பிக்கை, ஒரு விசுவாசம் நமக்கு இருக்கிறபடினால அந்த ஒரு சமாதானம் நமக்கு வருகிறது. ஆமே. எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் நம்ம எல்லா சூழ்நிலையிலையும் நம்ம என்ன பண்றோம், எல்லா காரியங்களை குறித்து கவலைப்படாம தேவனிடத்துல நம்ம விண்ணப்பம் பண்ணுகிறோம். பிலிப்பியர் 6ஆம் அதிகாரத்துல நம்ம படிக்கிறோம் இல்லையா? நீங்கள் ஒன்றுக்கு கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்த உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களை சிந்தைகளை ஆளுகை செய்யும் என்று சொல்லி இந்த சமாதானத்தை நம்ம என்னன்னா வேற எங்கேயுமே நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது. ஆண்டவர்கிட்ட மட்டும்தான், ஆண்டோடைய பிள்ளைகளுக்கு மட்டும்தான் ஆண்டவர் என்னன்னா கொடுக்கிற ஒரு என்னன்னா ஒரு பெரிய கிஃப்ட் இல்லையா? ஆமை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக என்று சொல்லி. பிரியமானவர்களே, நம்ம அநேக காரியங்களை குறித்து கவலைப்படுகிறோம், கலங்கி நிற்கிறோம் இல்லையா? பயப்படுகிறோம். அப்படியான சூழ்நிலைகள் வரதான் செய்கிறது ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் இல்லையா? ஆனா அதன் மத்தியிலையும் இல்லையா ஆண்டவர் நமக்கு என்ன கொடுக்குறாங்க? இந்த சமாதானத்தை கொடுக்குறாங்க. உலகம் கொடுக்கிற பிரகாரமாய் அல்ல என்று சொல்லி இயேசு சொல்றாங்க இல்லையா? இந்த உலகமும் சமாதானத்தை கொடுக்கும் இல்லையா? சில பேர் எனக்கு ஒரே பிரச்சனையா இருக்கு, நான் எங்கேயாவது வெக்கேஷன் ஒரு 2 நாள் போனா எனக்கு கொஞ்சம் ரிலீஃபா இருக்கும், இல்லை ஏதோ நான் டிவியில நல்லா ஏதோ ஒரு மூவி பார்த்தா எனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கும், இல்லை ஏதோ வெளியில நான் போனா எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு காரியத்துல அவங்க ஈடுபடுவாங்க இல்லையா? அந்த சமாதானம், அந்த உலகம் கொடுக்கிற சமாதானம் டெம்பரவரி தான் இல்லையா? ரொம்ப கொஞ்சம் நேரத்துக்கு தான், இல்லை 1-2 கொஞ்சம் நாளைக்கு தான் இல்லையா? ஆனால் மறுபடியும் என்ன வந்துடும்? அந்த கவலை வந்துடும், பயம் வந்துடும், கலக்கம் வந்துடும், எல்லாம் வந்துடும். ஆகையினால் இந்த உலகம் கொடுக்குற அந்த பீஸ், அந்த சமாதானம் என்னன்னா அது வெரி டெம்பரவரி இல்லையா? ஆண்டவர்கிட்ட வந்தால் மட்டும்தான் ஆண்டவர் நமக்கு, ஆண்டவரை நம்புகிற பிள்ளைங்க இல்லையா, அவர்களுக்கு மட்டும்தான் ஆண்டவர் அவருடைய சமாதானத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்து நம்மளை ஆசீர்வதிக்கிறாங்க. ஆமே. அல்லேலூயா. அதனாலதான் தெய்வ பிள்ளைகளுக்கும் மற்றவங்களுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கிறது இல்லையா? ஒரு பிரச்சனை வர்றப்ப மற்றவங்க, ஆண்டவர் அறியாதவங்க, அவங்க எப்படி ஹேண்டில் பண்றாங்க, அழுது புலம்பி பரிதபிச்சு அப்படி அங்கலாய்த்து கலங்கி பயந்து அப்படி இருக்கிறாங்க. ஆனா ஆண்டோடைய பிள்ளைகளாகிய நம்ம அப்படி கிடையாது இல்லையா? ஆமே. ஏன்னா ஆண்டவர் நம்மளோடு இருக்கிறார், ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார், ஆண்டவர் நம்மளை சுகமாக்குவார், ஆண்டவர் நம்மளை பாதுகாப்பார் அப்படின்ற அந்த ஒரு நிச்சயம் நமக்கு இருக்கிறது. ஆமே. அல்லேலூயா. அது நிமித்தம் வருகிற அந்த சமாதானம் நம்முடைய இருதயத்தையும் நம்முடைய சிந்தைகளையும்
ஆளுகை செய்கிறது. ஆமே அல்லேலூயா. அந்த சமாதானத்தை கர்த்தர் இந்த நாளில் நம்ம ஒவ்வொருவருக்கு கொடுத்து நம்மளைய ஆசீர்வதிப்பாராக. தகப்பனே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறாப்பா. ஆண்டவரே கர்த்தாவே உம்முடைய சமாதானத்தை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறபடினால உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக என்று சொல்லியிருக்கிறீங்களே. நீங்க தேவனிடத்துல விசுவாசமாய் இருங்கள், என்னிடத்திலையும் விசுவாசமாய் இருங்கள் என்று சொன்ன தேவனாப்பா. ஆண்டவரை ஹல்லேலூயா அப்பா. சமாதான பிரபு, சமாதான காரணர் ஆண்டவரை தகப்பனே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். பரிசுத்த ஆவியின் பலத்தினால உண்டாகிற எல்லா விதமான சந்தோஷத்தினால சமாதானத்தினாலும் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.